Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பேபியோட ஹேண்ட் இம்ப்ரெஷன் வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த குவாரண்டைன்ல நிறைய பேர் இத மிஸ் பண்ணுவீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துறோம். கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இது ஒரு 5 டேபிள்ஸ்பூன் தண்ணி இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஃபங்கஸ் வராம இருக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா கரைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்க, இது வரைக்கும் கரைஞ்சிருக்கு. இப்போ இதுல நம்ம மைதா 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். மைதா யூஸ் பண்ணி நம்ம வீட்டிலே ஹேண்ட் இம்ப்ரெஷன் ஈஸியா செய்ய போறோம். நல்லா இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இம்ப்ரெஷன் கரெக்டா கிடைக்கும். இதை நம்ம ஒரு ரவுண்ட் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி திரட்டுற கல் எடுத்து நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா திரட்டி கொடுங்க. ரொம்ப உடையிற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி நீங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்னஸ் தான் இருக்கணும். இப்போ நான் என் பாப்பாவோட இம்ப்ரெஷன் வச்சு காமிக்கிறேன். பாப்பாவோட கை எடுத்து ஸ்லோவா பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். பாருங்க, எவ்வளவு சூப்பரா கிடைச்சிருக்கு. இதை நம்ம இப்போ ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷேப் வரணும்னு இல்லை, எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸ்லோவா கட் பண்ணி எடுங்க. நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ்லாம் மட்டும் நீங்க கரெக்டான ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்னன்னா ஒரு 3 டேஸ் ஆகும் காயத்துக்கு. பாருங்க, பேக் சைடு கூட பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு ஃபேன் காத்துலயே காய விடுங்க. சூப்பரா காஞ்சிடும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு காஞ்ச பீஸ் ஒன்று காமிக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு ஸ்டார் ஷேப். இது 3 டேஸ் ஆயிடுச்சு காஞ்சி. எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க, உடையவே உடையாது. இந்த மாதிரி நீங்க என்ன ஷேப்ஸ் வேணாலும் பண்ணிருக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். இல்லை வாட்டர் கலர் பண்ணியிருக்கேன். வாங்க உங்களுக்கு பெயிண்ட் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன். இப்போ நான் ரங்கீலா பெயிண்டா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் இந்த ஸ்டார்ல ரெட் கலர் பெயிண்ட் பண்றேன். பெயிண்ட் பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்க, இந்த ஷேப்ஸ்ல வந்து நான் டிசைன் வந்து மார்க்கர் வச்சு தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுல நம்ம எழுதி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு கிருத்திக்னு எழுதுறேன் நானு, பாப்பா நேம். இப்போ நான் ஏற்கனவே பண்ணி வச்ச பீஸ் இது நல்லா காஞ்சிருக்கு. இல்லை, நான் கோல்டன் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்கேன். என் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் குட்டியா ஹோல் போட்டிருக்கேன். அந்த ஹோல்ல நம்ம ஒரு நீடில் வச்சு நூல் கோத்துக்கலாம். நீங்க இதுல எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு என் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ஸை நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்றதுக்கு. நீங்க பீட்ஸ் இருந்தாலும் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரா, ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் நான் பண்ண இந்த ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் இதை வந்து ஒரு வால் ஹேங்கிங்கா பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை வால்ல ஹேங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.